அரசியலில் தங்களை யார் எதிர்த்து நின்றாலும் கொந்தளிப்பதே திமுகவின் வேலை என்று தாவேக 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் அக்கட்சியின் தலைவர் விஜய் பேசினார். தாவேக ஆரம்பித்து 2 ஆண்டுகள் நிறைவு பெற்று 3ஆம் ஆண்டு இன்று தொடங்கிய நிலையில் சென்னை பனியூரில் உள்ள அக்கட்சியின் தலைமை நிலையத்தில் 3ஆம் ஆண்டு தொடக்க விழா நடந்தது. முன்னதாக கட்சி வளாகத்தில் கட்சி கொடியை ஏற்றி வைத்த விஜய் தாவேக கொள்கை தலைவர்களின் சிலைகளுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து விஜய் தாவேகாவினர் மத்தியில் பேசியதாவது, காமராஜர், எம்ஜிஆர், அண்ணா இருந்த இடத்தில் இப்பொழுது இவர்களும் இருக்கிறார்களே என்று தமிழக மக்கள் திமுகவை பார்த்து கண்ணீர் வடிக்கின்றனர். தமிழகத்தில் புதியதாக யார் அரசியலுக்கு வந்தாலும் திமுக அவர்களை பார்த்து உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கிறது என்று கேள்வி கேட்கும். எம்ஜிஆருக்கு அரசியல் அரிச்சுவடி தெரியுமா என்று கேள்வி எழுப்பினார். காமராஜருக்கு இலக்கியம் தெரியுமா என்று கொந்தளித்தனர். இன்று நம்மை பார்த்து கொந்தளிக்கின்றனர். அரசியலில் யார் அவர்களை எதிர்த்து நின்றாலும் கொந்தளிப்பதே திமுகவின் வேலை. இத்தனையையும் மீறி தமிழகத்தில் மிகப்பெரிய கட்சியாக தாவேக இன்று வளர்ந்திருக்கிறது. அதனால் டெக்னாலஜி வளர்ந்திருக்கும் சூழலில் விமர்சனங்களில் உங்கள் டெக்னாலஜியாவது மாற்றுங்கள். அதை விடுத்து 50 வருடங்களுக்கு முந்தைய தகர டப்பாவை எடுத்து உருட்டுகிறீர்கள். பவள விழா பாப்பாவுக்கு வேறென்ன தெரியும்? பழைய டப்பாவை உருட்டத்தானே தெரியும். ஆனால் அதற்காக எல்லாம் அவர்கள் செய்யும் தவறுகளை, ஊழல்களை சொல்லி காட்டாமல் இருக்க முடியாது. மக்களுடைய ஒரே பிரதிநிதி தாவேக மட்டும்தான். திமுகவை தொடர்ந்து நாம் விமர்சனம் செய்வோம். இந்த டிஜிட்டல் உலகில் திருவள்ளுவர் இருந்திருந்தால் இந்த தீய சக்தியை பற்றி அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உலகு என்று திருக்குறள் எழுதியிருப்பார். தமிழக தேர்தல் களத்தில் மும்முனை போட்டி, 4 முனை போட்டி என்றெல்லாம் சொல்கிறார்கள். அவர்களுக்கு நான் சொல்கிறேன், இங்கே மாபெரும் மக்கள் சக்தி கூட்டணி, திமுக கூட்டணி, பாஜக தலைமையில் மற்றும் பலர் கூட்டணி தான் இருக்கிறது. இதில் திமுகவை வீழ்த்த மாபெரும் மக்கள் சக்தியான தாவேகாவால் மட்டும்தான் முடியும். அப்புறம் ஏய் விஜய், வீட்டை விட்டு வெளியில் வா என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறீர்கள். கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் பாஸ். தேர்தல் தேதியில் தமிழகத்தின் ஒவ்வொரு வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு விஜயும் வாக்காளர் அடையாள அட்டையுடன் காலையிலேயே பூத்தாக வந்து நிற்பார்கள். அன்றைக்கு ஏன் விஜயை கூப்பிட்டோம் என்று நீங்கள் நினைப்பீர்கள். நான் என்ன பேசினாலும் இது என்ன சினிமாவா என்று ஆரம்பித்து விடுவீர்கள். நானே சினிமாவை விட்டுவிட்டேன், ஆனால் அவர்கள் அதை விடுவதாக இல்லை. தேர்தலை ஒட்டி சில கருத்து கணிப்புகள் வருகின்றன. அவற்றில் சில சரியாகவும் இருக்கின்றன. கூடவே சில கடுப்பான கணிப்புகளும் வருகின்றன. அந்த கடுப்பு கணிப்பாளர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், ஒவ்வொரு வீட்டிலும் தாவேக இருக்கிறது. இதை நம்பவில்லை என்றால் நீங்கள் எடுத்த கருத்து கணிப்பை ரப்பர் வைத்து அழித்துவிட்டு மீண்டும் எடுத்து பாருங்கள். அப்பொழுது தாவேக பற்றி அதே ரிசல்ட் தான் வரும். தாவேக எல்லோரது வீட்டிலும் இருக்கிறது. இவ்வாறு விஜய் பேசினார். வழக்கம் போலவே இன்றைய பேச்சிலும் திமுகவை மட்டுமல்லாது முதல்வர் ஸ்டாலினையும் விஜய் விமர்சித்து பேசியுள்ளார். சிஎம் சார், ஸ்டாலின் சார், 2 வருடங்களுக்கு முன்பு ஒரு மேடையில் சில அமைச்சர்கள் செய்யும் அட்ராசிட்டிகளை பார்த்து ராத்திரியில் தூக்கம் வரவில்லை என்று சொன்னீர்கள். அந்த வீடியோ கூட இன்னும் இணையதளத்தில் கிடைக்கிறது. அதையும் தாண்டி ஒருவேளை அவர் என்றாவது அசந்து தூங்கும் பொழுது, சார் எந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுவீர்கள் என்று யாராவது அவரை எழுப்பி கேட்டால் விசில் சின்னத்துக்கு என்பார் என்று விஜய் முதல்வர் ஸ்டாலினை கடுமையாக விமர்சித்தார். விசில் சின்னம் போகாத ஊரே இல்லை. தொடர்ந்து பேசுகையில், தாவேக நகர்ப்புறங்களில் தான் இருக்கிறது, கிராமப்புறங்களில் இல்லை என்று சொல்பவர்களுக்கு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். விசில் சின்னம் போகாத ஊரே இல்லை. விசில் இருக்கும் இடமெல்லாம் தாவேக இருக்கிறது. தமிழகத்தில் எனது அம்மா, அக்கா, தங்கை, அண்ணன், தம்பிகள் தாவேகாவிற்கு வாக்களிப்பதை எவராலும் தடுக்க முடியாது. அவர்களை என்ன விலை கொடுத்தாலும் வாங்க முடியாது. திமுக என்ற தீய சக்தியை வீழ்த்த தாவேக என்ற தூய சக்தியால் தான் முடியும். இது வெறும் நம்பிக்கை அல்ல, இதுதான் கள நிலவரம். தமிழக மக்களுக்கு தாவேக தான் இப்பொழுது இருக்கும் ஒரே ஆப்ஷன். வேறு எந்த டைவர்ஷனும் அவர்களுக்கு இல்லை. அதனால் டப்பா என்ஜின், ஓட்டை என்ஜின் எது வந்தாலும் தாவேக தான் டாப் என்ஜின். தாவேகாவினர் இன்னும் கூர்மையாக வேலை செய்ய வேண்டும், ஒற்றுமையாக செயல்பட வேண்டும். தமிழக மக்கள் குடும்பமாக நம்முடன் இருக்கிறார்கள். அவர்களை தாவேகாவிற்கு ஓட்டு போட வைப்பதே உங்கள் வேலை. மற்றதை மக்களோடு சேர்ந்து நான் பார்த்துக் கொள்கிறேன். தமிழக அரசியலில் தாவேகா ஒரு விசில் பிளேயர். இந்த விசில் ஊதுவதில் தீய சக்தி, ஊழல் சக்தி தெரித்து ஓட வேண்டும். அன்றைக்கு புனித ஜார்ஜ் கோட்டையில் தாவேகா ஆளும் கட்சியாக எழும். உங்களோடு நான் இருக்கிறேன், நம்மளோடு மக்கள் இருக்கிறார்கள், வெற்றி நிச்சயம் என்றார். மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம மக்கள் இந்த விசில்ல ஊதுல இந்த தீய சக்தியும் இந்த ஊழல் சக்தியும்
தெரிச்சு ஓடணும். எப்படி தெரிச்சு ஓடணும். அன்னைக்கு சென்ட் ஜார்ஜ் கோட்டையில டிவிக்கு ஆளும் கட்சியா எழும். உங்களோட நான் இருக்கேன், நம்மளோட நம்ம மக்கள் இருக்கிறாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.